எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற என் சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸ் பேஷன் பற்றி கிரிப்டோ கரன்சியோட டெக்னிக்கல் அண்ட் சேஃப்டி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ட்ரேடிங் வெப்சைட்டில் இருக்கோங்க. பிடிசி வெப்சைட் டவுன்லோட் பண்ணிக்க டைம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $42,236 இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த 40,500 கீழே வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா ப்ரைஸு கீழே வந்துட்டு உடனே நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகி ப்ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா $42,000 இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரைஸு இந்த லோக்கு கீழே வந்து ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்குது. ஸோ அந்த டிமாண்டை தொட்டுட்டு அதுக்கப்புறம் பவுன்ஸ் ஆகலாம் அப்படின்றது எதிர்பார்த்தேன். பட் ஆனால் ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த டிமாண்டு பக்கத்துலேயே வந்துட்டு அங்கேருந்தே மார்க்கெட் திரும்பியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று என்ன ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நேற்று நம்மளுக்கு ஒரு டோஜி கேண்டல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த டோஜி கேண்டல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பியரிஷ் கேண்டல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டோஜி கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது எங்கேருந்து ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்திருக்கு இல்லைங்களா? கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து தான் ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு கீழே வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போது இது வந்து நம்மளுக்கு வந்து இப்போ இது மேலே போயிருக்கு இல்லைங்களா? இது முழுக்க என்னவா இருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக்காக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ ப்ரைஸ் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா மேலே போய் ஹையை உடச்சிட்டு மறுபடியும் கீழே வந்து லோவை உடச்சி கேண்டல் க்ளோஸ் வச்சுருக்கு. வச்சுட்டு இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே போகிறதுக்கான ரீசன் என்னென்னா இந்த ஏரியாவில் ஏதாவது ஒரு ஏரியாவில் போயிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் வந்து போயிருக்கு. ஓகேங்களா? இன்கேஸ் ப்ரைஸ் நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகி கீழே வந்து இந்த லோக்கு கீழே கேண்டல் வந்துட்டானா மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஏரியா வேலை செய்யுமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி தான். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் இன்னொரு ப்ரைஸ் இந்த டிமாண்ட் ஏரியா பக்கம் வரும், கீழே வரும். ஓகேங்களா? இந்த ஏரியாக்குள்ளே வரும். ஸோ அந்த டைமில் ப்ரைஸ் என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்றது பார்க்கணும். ஒன்று இந்த ஏரியாக்குள்ளே வந்து நிற்கிறானா இல்லைன்னா இந்த ஏரியாவே உடச்சிட்டு போகிறானான்றது பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் இந்த ஏரியாக்குள்ளே வரும்போது இங்கே என்ன ஃபார்மேஷன் ஆகிருக்குன்றது பார்த்து அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ண முடியும். சரிங்களா? இந்த இடத்துல இருக்கிற கடைசி டிமாண்ட் ஏரியா வந்து இந்த ஏரியா தான். ஓகேங்களா? இந்த 38,000 தான் வந்து கடைசி டிமாண்ட் ஏரியா. இந்த ஏரியாவை எப்போ உடச்சி கேண்டல் கீழே க்ளோஸ் இருக்குதோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால் ஒன்று வரும். ஓகேங்களா? ஒரு மேசிவ் டம்ப் வரும். ஸோ அந்த டம்ப்பு தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 32,000லேருந்து 30,000 வந்து டச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போது அந்த இடத்துல என்ன மாதிரி ஃபார்மேஷன் ஆகுதுன்னு பார்க்கணும். ஏன்னா அங்கே கூட ப்ரைஸ் நிற்குதான்னு பார்க்கணும். இல்லை நிற்காமல் அந்த ஃப்ளோ அப்படியே கண்டினியூஷன் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து நல்லாவே ஃபால் நடக்கும். ஓகேங்களா? ஓகேப்பா, இப்போ மேலே போன எதுவுக்கு போவோம் அப்படின்றது கேட்டிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போயே நம்மளுக்கு டச் ஆகிருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை ஏரியாவில் தான் டச் ஆகிருக்கு. அந்த சப்ளை ஏரியா எது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்டோட சப்ளை ஏரியா அது. ஓகேங்களா? அந்த ஏரியாவை டச் ஆகி தான் நின்று இருக்குது. இன்கேஸ் இது மேலே போகுது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா மேலே போகுதுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 45,000 ஒரு பெரிய சப்ளை ஏரியா இருக்குது. சரிங்களா? ஸோ ப்ரைஸ் நம்மளுக்கு இதுக்குள்ளே போன பிறகு நான் அந்த சப்ளை ஏரியாவை நான் மார்க் பண்ணுறேன். ஸோ 45,000லேருந்து கிட்டத்தட்ட 49,000 வச்சுக்கலாம். இந்த ஏரியாவில் ஒரு சப்ளை இருக்குது. இந்த சப்ளையை டச் பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வீக்லி கேண்டலில் பார்த்தோம்னா என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டலில் ஒரு புல்லிஷ் கேண்டல் பிரிண்ட் ஆகிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பியரிஷ் கேண்டல். ஸோ இந்த கேண்டல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பியரிஷ் கேண்டல். ஆனால் இந்த கேண்டல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புல்லிஷ் கேண்டல். மார்க்கெட் இப்போ மேலே போகுமா கீழே போகுமா இதில் ரெண்டுத்தில் எது வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80%. ஓகேங்களா? 80% வந்து இந்த கேண்டல் தான் பியரிஷ் கேண்டல் தான் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரெண்டும் பியர் ட்ரெண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த பியரிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளைலேருந்து நம்மளுக்கு இந்த பியரிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் இந்த புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்டை தொடாமே இந்த புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால் இந்த புல்லிஷ் கேண்டலில் பார்த்து நிறைய பேர் உள்ளே வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. இது முழுக்க ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த புல்லிஷ் கேண்டல் பிரிண்ட் ஆகிருக்கிறதுனால ஸோ ப்ரைஸ் நம்மளுக்கு வந்து இந்த டைம் வந்து
ஒரு புல்லிஷாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நினைப்போம். ஆனால் மேபி நம்மளுக்கு பியரிஷாக கேண்டல் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த புல்லிஷ் கேண்டல் வந்து முழுக்க முழுக்க ட்ராப்பாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. திரும்ப சொல்கிறேன், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிமாண்டை டச் பண்ணலை. ஓகேங்களா, டிமாண்டை டச் பண்ணல. ஆனால் இந்த பியரிஷ் கேண்டல் பார்த்திங்கன்னா தெளிவான முறையில் சப்ளையை டச் பண்ணிவிட்டு வந்திருக்கு. அந்த சப்ளைக்குள்ளே நம்மளுக்கு எந்த வீக்லி கேண்டலும் க்ளோஸ் வைக்கல. ஓகேங்களா, அதை நம்ம நோட் பண்ணணும். இது ட்ராப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா, ஸோ என்னோடய வியூ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா மினிமம் கேரண்டியாக இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மீட் பண்ணும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. சரிங்களா, ஸோ ட்ரெண்ட் லைனில் மீட் பண்ண பிறகு இந்த ட்ரெண்ட் லைனில் கன்சல்டேட் ஆகுதா இல்லைனா உடச்சிட்டு இன்னும் கீழே போதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா, ரைட், ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த வாரத்தோட இது. ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மந்த்லி க்ளோசிங் வேறு இருக்குது. ஸோ மந்த்லி க்ளோசிங் பார்த்திங்கன்னா மந்த்லி கேண்டல் ஸ்டில்னா இப்போக்குமே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டோஜி ஃபார்மேஷனில் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு நியூட்ரல் ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு செல்லிங்க்கான சினாரியோ தான். ஓகேங்களா, ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் மார்க்கெட்டில் வரப்போகுது, அதுக்கான சினாரியோவாக தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வேறு எஃப்எம்சி வேறு நியூஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த வாரம் வந்து ஒரு மேஜர் இம்பேக்ட் நடக்கிறதுக்கான மார்க்கெட்டில் நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக நான் டிசைன் விட சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனலைசிஸ்க்கு. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முன்னாடி நீங்களே ஒரு ஓன் அனலைஸ் பண்ணிவிட்டோம், இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.